Hello friends, welcome to Fluent Hindi YouTube channel. இன்னைக்கு நம்ம செய்முறை சொற்களும் அந்த சொற்களை பயன்படுத்தி வாக்கியங்கள் எப்படி அமைக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில டெய்லி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எப்படி ஹிந்தியில பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். செய்முறை சொற்கள்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ். கம் வானா ஹிந்தியில ஆன்னு சொல்லணும். கோ போனா ஜான்னு சொல்லணும். உட்காரு அப்படின்னா பிட்னு சொல்லணும். கெட் அப் எழுந்துரு அப்படின்னா உட்டுன்னு சொல்லணும். ஸ்டடி படினா ஹிந்தியில் பட்னு சொல்லணும். தமிழில் படி ஹிந்தியில் பட் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ரீட் வாசினாலும் ஹிந்தியில் பட்டுன்னு தான் சொல்லணும். படி வாசி ரெண்டுக்குமே ஹிந்தியில் ஒரே அர்த்தம் தான், பட்டுன்னு சொல்லணும். அடுத்து எழுதுனா லிக்குன்னு சொல்லணும். திரும்பவும் சொல்கிறேன். வானா ஆன்னு சொல்லணும். போனா ஜான்னு சொல்லணும். உட்காருனா பிட்னு சொல்லணும். எழுந்திருனா உட்னு சொல்லணும். படி வாசி ரெண்டுக்குமே பட்னு சொல்லணும். எழுதுனா லிக்குன்னு சொல்லணும். அடுத்து ப்ளே விளையாடுனா கேள் அப்படின்னு சொல்லணும். லைவ் ஒரு இடத்துல வாழ்வது அல்லைனா இருப்பது ரெண்டுமே ரஹ்ன்னு சொல்லணும். ட்ரிங்க் குடினா பீன்னு சொல்லணும். டூ செய் அப்படின்னா கருன்னு சொல்லணும். யூ கொடு அதை கொடு அப்படின்னா தேன்னு சொல்லணும். எடு அப்படின்னா லேன்னு சொல்லணும். திருப்பி சொல்கிறேன். விளையாடுனா கேள்னு சொல்லணும். வாழ்வது இருப்பதுனா ரஹ்ன்னு சொல்லணும். குடினா பீன்னு சொல்லணும். செய்னா கருன்னு சொல்லணும். கொடுனா தேன்னு சொல்லணும். எடுனா லேன்னு சொல்லணும். அடுத்து ஈட் சாப்பிடுனா கான்னு சொல்லணும். பார் அப்படின்னா தேக்குன்னு சொல்லணும். கேளு ஹியர் கேளு அப்படின்னாலும் சொல்லுன்னு சொல்லணும். லிசன் கவனி அப்படின்னாலும் சுண்ணுன்னு சொல்லணும். கேடு கவனி ரெண்டுக்குமே சுண்ணு தான் அர்த்தம். ஆனால் வாக்கியத்துக்கு ஏற்ற மணிக்கு அதை பார்த்து சொல்லணும். ஸ்பீக் பேசு அப்படின்னா போல்னு சொல்லணும். சொல்லு அப்படின்னாலும் போல் தான் வரும். ஸ்டாப் நில் அப்படின்னா ருக்குன்னு சொல்லணும். ஸ்லீப் தூங்கு அப்படின்னா சோன்னு சொல்லணும். சாப்பிடு கா பார் தேக்குன்னு சொல்லணும். கேளு கவனி சுண்ணுன்னு சொல்லணும். பேசு அப்படின்னா போல்னு சொல்லணும். நெல் அப்படின்னா ருக்குன்னு சொல்லணும். தூங்கு அப்படின்னா சோன்னு சொல்லணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செய்முறை சொற்கள்னால் என்னென்னு பார்த்தோம். ஓரளவுக்கு எல்லா வேர்ட்ஸும் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வேர்ட்ஸ்லாம் ரிப்பீட்டடாக படித்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், எப்படி ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.